உட்பட்ட ஆலம்பாடி கிராமத்தின் மேலத்தெருவில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக நீடித்து வரும் பகல் நேர மின்தடையால் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. பழுதான மின்மாற்றிக்கு மாற்றாக குறைந்த திறன் கொண்ட மின்மாற்றி பொருத்தப்பட்டதே இந்த சிக்கலுக்கு காரணம் என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இப்போ ஒரு 10 நாளாக கரண்ட் இல்லைங்க சார். 10 நாளாக கரண்ட் இல்லை. டிரான்ஸ்ஃபாரம் ஒன்று போயிடுச்சுங்க. இந்த டிரான்ஸ்ஃபாரம் போனோன்னா காட்டுக்காரங்க நஞ்சை ஓட்டிக்கிட்டு எல்லாம் தண்ணி பாய்க்கிறதுக்கா அதுக்கு இருக்காங்க. அந்த டிரான்ஸ்ஃபாரம் வைக்காம அதனால் அந்த கரண்ட்டு காட்டுக்கு இல்லாதனால ஷிஃப்ட் மாற்றி விட்றாங்க. ஊர் லைனை கட் பண்ணிவிட்டு எப்படி விடுறாங்க? இப்போ ஊருக்குள்ளேயே கிராமத்துக்கு எப்படி வயலுக்கு எப்படி பிரித்து விடுறாங்க? காலையில் 5-6 மணி நிப்பாட்டிடுறாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு தான் விட்றாங்க. 6 மணிக்கு தான் விட்றாங்க ஊருக்குள்ள. அப்போ இந்த குழந்தைங்க நான் இந்த மாதிரி என்ன மாதிரி ஊனப்படுறேன். நான் ஹாண்டிகேப்பு. என் பொழப்பு என்னதான் ஒரு சின்ன பொழப்பு. என்ன பாதிப்பு? ஏங்க கரண்ட் இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க. கரண்ட் இல்லாத எனக்கு என்ன வேலை? இங்கே பாருங்க எத்தனை வண்டி நிற்கிது பாருங்க. பஞ்சரை ஓட்ட முடியல, ஒன்றும் ஓட்ட முடியல. நெக்ஸ்ட்டு ஒரு பிள்ளைங்கெல்லாம் ஒரு சின்ன குழந்தை தான் பிறந்து ஒரு வாரம் தான் ஆகுது. இப்போ அதுக்கே ஒரு ஸ்பேனரை மூச்சு திணறன்னு கொண்டு போகிறோம். எப்படிங்க சார் சொல்லுங்க? என்ன பண்ணுங்க? இப்போ எங்களுக்கு ஊருக்கு நிரந்தரமாக கரண்ட் வரணும். சட்டப்படி பார்க்கணும்னா ஊரில் நீங்கள் டச் பண்ணக்கூடாது. இப்போ நாங்கள் சர்வீஸ் கட்டுறோம்ல, நாங்கள் பைசா கட்டுறோம்ல, மீட்ரு காசு கட்டுறோம்ல, காட்டில் அது மாதிரி கட்டுறாங்களா, அதுக்கு தனியாக டிரான்ஸ்ஃபர் வைங்க. இல்லை எங்களுக்கு தனியாக கொடுங்க ஊருக்கு. ஆலம்பாடி கிராமத்தின் மேலத்தெரு பகுதியில் பயன்பாட்டில் இருந்த 100 kVA திறன் கொண்ட மின்மாற்றி கடந்த மாதம் பழுதடைந்தது. இது குறித்து பெரம்பலூர் வடக்கு மின் விநியோக பிரிவின் உதவி மின் பொறியாளர் பெரியசாமியிடம் கிராம மக்கள் முறையிட்டனர். பழுது நீக்கும் பணிக்கு வந்த மின் ஊழியர்கள் மின் நிலையத்தின் வசம் இருந்த 63 kVA திறன் கொண்ட குறைந்த மின்னழுத்த மின்மாற்றியை தற்காலிகமாக பொருத்தி சென்றனர். இந்த குறைந்த திறன் காரணமாக கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக கிராமத்தில் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை மின்சாரம் முழுவதுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. மாலை 5 மணிக்கு பிறகே மின் விநியோகம் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது. நான் வேறொன்று வரேங்க சார். நான் வேறொன்று டெய்லியும் நான் ஒரு 10 நாளாக வந்துட்டு தான் போகிறேங்க சார். கரண்ட் இல்லை, ஒன்றும் இல்லை. நாங்கள் சும்மா தான் போயிடுறோம். வர்றது கூலி கூட எங்களுக்கு கிடைக்கிற முடியுதுங்க சார். எங்கள் ஓனர்லாம் எங்களுக்கு எப்படி சம்பளம் தருவாங்க சொல்லுங்க பார்ப்போம். என்ன பிரச்சனை? இப்போ கரண்ட் இல்லாமல் வேற என்ன பிரச்சனை உங்களுக்கு? வேற என்ன கம்பி வெட்டினேன், சென்ட்ரிங் எல்லாம் பலவலாக கட் பண்ணினேன். அதான் எங்களுக்கு வேலை. கரண்ட் இருந்தால் தான் கட் பண்ண முடியும். இல்லைன்னா ரம்பத்தில் கட் பண்ணிட்டு இருக்கிறேன். கை சாப்பெல்லாம் அசந்து போகுது. கை சாப்பெல்லாம் அசந்து போகுது. பார்த்தா ஏந்திரிக்க முடியல. இதே மிஷின் இருந்தால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் எங்களுக்கு. கரண்ட் இல்லைங்களே, கரண்ட் இல்லை. இதான் எங்களுக்கு தொழில். எங்களுக்கு வேற தொழில் எங்களுக்கு தெரியாது. பகல் நேரத்தில் மின்சாரம் தடை செய்யப்படுவதால் அன்றாட பணிகள் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக மேலத்தெருவில் உள்ள 300க்கும் மேற்பட்ட குடும்பங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகியுள்ளது. எங்களுக்கு பயிர் சோளம், மக்காசோளம், முச்சோளம் போட்டிருக்கோம். அதுக்கு தண்ணி விடுவோம். நாங்கள் பயிர் பண்ணுறதுக்கு இதுக்கு மாட்டுகளுக்கு தண்ணி விடுவோம். டெய்லியும் ஒரு தொட்டி போட்டு விடுவோம். அது தண்ணி விடுறதுக்கு வழி இல்லை. பக்கத்தில் இருக்கவங்க குளிக்கிறதுக்கு வருவாங்க, அதுவும் முடியல. ஏன்னா மெயினாக இப்போ சோளக்காடு காயுது. மழையும் இல்லை, கரண்டும் இல்லை. டிரான்ஸ்ஃபாரம் போய் எங்களுக்கு தண்ணி போடவே இல்லைன்னா டிரான்ஸ்ஃபாரம் போட்டு கொடுத்தா நாங்கள் சோளத்துக்காக தண்ணி விடுவோம். சோளம் தண்ணி விட்டா மறுபடியும் சோளம் வரும். சரி பண்ணவே இல்லை. ஊர் லைனை கட் பண்ணி எங்களுக்கு விட்டாங்க. ஊரில் உள்ள மக்கள் எங்களுக்கு வேணும், எங்களுக்கு லைனை ஏன் விடுறீங்க, எங்களுக்கு லைன் விடுங்கும் போது காட்டு லைனை கட் பண்ணி ஊருக்குள்ளே விட்றாங்க. ஊருக்குள்ளே கட் பண்ணி காட்டுக்கு விட்றாங்க. அப்படிங்கும் போது ஊருக்குள்ளே இருக்கவங்க போராட்டம் பண்ணுறாங்க. எங்களுக்கு ஊருக்குள்ளே விடுங்க, காட்டுக்கு பிரித்து விடுங்கிறாங்க. 1.5 மாதம் இன்னும் டிரான்ஸ்ஃபார் சரி பண்ணவே இல்லை எங்களுக்கு இன்னும். என்னதான் பண்ணுறது? ஆமாம், காட்டுக்கு நஞ்சை ஓட்டுனவங்களுக்கும் நஞ்சை காயுது, சோளங்காரங்களும் சோளம் காயுது. மழையும் இல்லை. தண்ணி கேணியில் தண்ணி கிடக்குங்க. சுற்றி தேனியில் தண்ணி கிடக்கு. தண்ணி கிடந்து அதை பயன்படுத்த முடியாது. தண்ணி கிணத்துல கிடக்கு. மழையும் இல்லை, கிணத்துக்கு தண்ணி இறக்க முடியாது, தவிச்சிட்டு கிடக்குறோம். மாட்டுக்கு எத்தனை நாளைக்கு நாங்கள் இறச்சி வைக்கிறது? ஆமாம், மணி பிடிக்க இந்த பூ வெளியே வந்துருச்சு. இந்த மணி பிடிக்கிறதுனா மழை பெய்யணும், ஒன்று தண்ணியாக ஒன்று மழை இல்லை. அதாவது தண்ணியை நம்பி நாங்கள் இருக்கிறோம். தண்ணி இறக்க முடியாது, தவிச்சிட்டு இருக்கோம். இப்போ அப்பகுதியில் உள்ள சுமார் 100 ஏக்கர் விளைநிலங்களில் பயிரிடப்பட்டுள்ள மக்காச்சோளம் மற்றும் நெல் போன்ற இரவை பயிர்களுக்கு பகல் நேரத்தில் மின்சாரம் இல்லாததால் கிணற்றிலிருந்து நீர் இறைக்க முடியாமல் விவசாயிகள் தவித்து வருகின்றனர். பகல் நேரத்தில் விவசாயத்துக்கு ஏற்றபடி மின்சாரம் வழங்குவதாக ஒரு புதிய முறையை மின்வாரியம் உருவாக்கியுள்ளது.
உரிய நேரத்தில் நீர் பாய்ச்ச முடியாமல் பயிர்கள் காய்ந்து போகின்றன என்று விவசாயிகள் புலம்புகின்றனர். மின் வாரிய ஊழியர்கள் முறையாக மின்னழுத்தம் கொண்ட மின்மாற்றியை பொருத்தாமல் குறைந்த திறன் கொண்டதை பொருத்திவிட்டு பகலில் மின்சாரம் வழங்குவதில்லை. இதனால் சிறு தொழில் செய்வோர் உட்பட அனைவரும் பாதிக்கப்படுகிறோம் என்று கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பகல் இரவு என பிரித்து வழங்காமல் முறையான மற்றும் தொடர்ச்சியான மின்சாரம் வழங்க மின் வாரியம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே கிராம மக்களின் ஒருமித்த கோரிக்கையாக உள்ளது. இந்த சிக்கல் குறித்து உதவி மின் பொறியாளர் பெரியசாமியிடம் விளக்கம் கேட்டபோது, பழைய மின்மாற்றி பழுதான நிலையில் மக்கள் மின்சாரமே இல்லாமல் தவிக்கக்கூடாது என்பதற்காகவே எங்களிடம் இருந்த குறைந்த திறன் கொண்ட 63 kVA மின்மாற்றி தற்காலிகமாக பொருத்தப்பட்டது. 100 kVA திறன் கொண்ட உயர் மின்னழுத்த மின்மாற்றி விரைவில் மின் நிலையத்திற்கு கிடைக்குமாறு உயர் அதிகாரிகளுக்கு கோரிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. புதிய மின்மாற்றி வந்தவுடன் அடுத்த 2 நாட்களுக்குள் அதை மாற்றி நிரந்தரமாக மின் விநியோகம் வழங்கப்படும் என்று உறுதியளிக்கிறோம் என்றார். மேலும் மின்மாற்றியை மாற்றியமைக்கும் பணிக்கு ஊழியர்கள் செல்லும் போது கிராமத்தில் சிலர் பணியை செய்ய விடாமல் விவாதம் செய்வதாகவும் அவர் தெரிவித்தார். நேற்று வந்து லைன்மெண்ட்டை கேட்கும்போது சின்ன டிரான்ஸ்ஃபார்மர் தான் இருக்குது, பெருசு இல்லைங்க, நீங்கள் வந்து ஆஃபீஸ் ரிப்போர்ட் பண்ணுங்க. ஆஃபீஸ்லேயும் சொன்னோம்னா இந்த இதுவும் கிடைக்கல. இவங்க என்ன நீங்கள் எங்கே வேணும் பண்ணிக்கங்கன்னு சொல்லிட்டாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 7 மணிக்கு தான் காலையில் 9 மணிக்கு ஆஃப் பண்ணாங்கன்னா சாயந்தரம் 5:30 மணி 6 மணிக்கு தான் கரண்ட் போடுறாங்க வீட்டுக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா காலையில் வீட்டுக்கு ஆஃப் பண்ணிடுறாங்க, சாயந்தரம் அங்கே கொடுத்துட்றாங்க. இப்படி மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதை வந்து கரெக்டாக நீங்கள் கொஞ்சம் பண்ணி கொடுத்தீங்கன்னா இது தொடர்பா மின்துறைத்துறை எல்லாமே கூப்பிட்டு சொல்லியிருக்கேங்க சார். அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கல. ஏஐ என்னதான் சொல்றாரு? இல்லை சார், ஏஐக்கு நாங்கள் ரிப்போர்ட் பண்ணோம், அதெல்லாம் வந்து எந்த ரியாக்ஷனுமே இல்லைங்க.